ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 107. இந்த பகுதியில் 114வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 12வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 12. வசுர்வசுமன்னா சத்ய சமாத்மா சம்மித சமக அமோகः புண்டரீகாட்சோ விருஷகர்மா விருஷாக்ருதிஹி. நாமம் 114. ஓம் விருஷாக்ருதயே நமக. கார்மேக திருமேனி கொண்டவர் என்று இதற்கு பொருள். இதை இந்திரன் சாபம் பெற்ற கதையிலிருந்து பார்க்கலாம். திருமோகூர் திவ்ய தேசமான இந்த ஸ்தலம் மதுரைக்கு அருகே உள்ளது. இங்கே காலமேக பெருமாள் எழுந்தருளியுள்ளார். அந்த பெருமாள் முன் அகஸ்திய மகரிஷி நடனமாடுவது வழக்கம். எப்பொழுதுமே நடனமாடுவார். ஒருமுறை அப்படி அவர் நடனமாடிக்கொண்டிருந்த போது அந்த பெருமாளை தரிசிப்பதற்காக தேவலோகத்திலிருந்து தேவேந்திரன் பூமிக்கு வந்தான். அங்கே பெருமாள் முன்னால் நடனமாடும் அகஸ்தியரின் முதுகுதான் அவனுக்கு தெரிந்தது. ஆனாலும் அவரது குள்ளமான தோற்றத்தைக் கண்டு அவர் அகஸ்திய ரிஷி என்று அறிந்தான். அவரது உயரத்தை எண்ணி கிண்டல் செய்து சிரித்து விட்டான் இந்திரன். டக் என்று திரும்பி பார்த்தார் அகஸ்தியர். கோபத்துடன், இந்திரா, என்னால் திரும்பி பார்க்க முடியாது என்று நினைத்துதானே என் பின்னால் இருந்தபடி என்னை ஏளனம் செய்தாய்? இந்த தவறுக்கு தண்டனையாக நீ மயிலாக பிறக்க வேண்டும் என்று சாபமிட்டார். பறவைகளுள் மயிலால் முகத்தை திருப்பி பின்னால் பார்க்க முடியாது என்பதால் அப்படி சபித்தார். இந்திரன் பிறகு தன்னை மன்னித்து விடும்படி அகஸ்தியரிடம் வேண்டினான். மனம் இறங்கிய அகஸ்தியரும், இந்திரா, கொடுத்த சாபத்தை திரும்ப பெற இயலாது. எனினும் நீ இவ்வளவு தூரம் மன்றாடுவதால் சாபத்தை கொஞ்சம் மாற்றுகிறேன். நீ உடனே மயிலாக பிறக்க வேண்டாம். பகைவர்களால் உனக்கு ஆபத்து ஏற்படும் காலத்தில் நீ மயிலாக உருமாறி உன் உயிரை காப்பாற்றிக் கொள்வாய் என்று கூறினார். பிறகு தேவலோகத்திற்கு இந்திரன் திரும்பி சென்று விட்டான். சில காலம் கழிந்தது. ராவணனும் அவனது மகனான மேகநாதனும் தேவலோகத்தை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். இந்திரன் தலைமையில் அனைத்து தேவர்களும் அவர்களை எதிர்த்து போர் புரிந்தும் அவர்களை வெல்ல முடியவில்லை. அந்த போரில் இந்திரன் ஜெயித்ததால் தான் அவனது பெயர், அதாவது மேகநாதன் என்ற அவனது பெயர் இந்திரஜித் என்று பெயர் பெற்றான் ராவணனின் மகன். அந்த சமயம் அகஸ்தியரின் வாக்கு இந்திரனுக்கு நினைவிற்கு வந்தது. தன் உயிரை ராவணனிடமிருந்தும் இந்திரஜித்திடமிருந்தும் காப்பாற்றிக் கொள்வதற்காக மயிலாக உருவெடுத்து கொண்டு அங்கிருந்து தப்பித்து சென்றான் இந்திரன். ஆனாலும் அவர்கள் விடாமல் அவனை துரத்தி வந்தார்கள். அப்போது திருமோகூரில் மயில்கள் கூட்டமாக நின்று கொண்டிருந்தன. மயில் வடிவில் உள்ள இந்திரன் அந்த கூட்டத்துடன் சென்று கலந்து கொண்டான். ராவணனும் இந்திரஜித்தும் அவனை அடையாளம் காண முடியாமல் திரும்ப சென்று விட்டார்கள். அப்போது மயில் வடிவில் இருந்த இந்திரன் காலமேக பெருமாள் முன்னே நடனமாடினான். அதை கண்ட மற்ற மயில்களும் பெருமாள் முன்னே தோகையை விரித்து நடனமாடத் தொடங்கின. அந்த நடனத்தை கண்டு மனம் மகிழ்ந்த திருமால் இந்திரனுக்கு காட்சியளித்தார். அவனது பழைய வடிவத்தை பெறும்படி அருள் புரிந்தார். அது மட்டுமன்றி தானே பூமியில் ராமனாக அவதரித்து ராவணனையும் இந்திரஜித்தையும் வதம் செய்வதாகவும் உறுதியளித்தார். இந்திரனோடு நடனமாடிய மயில்கள் அனைத்தும் நடராஜரான சிவபெருமானை போல சிறப்பாக நடனமாடியதால் இனி அனைத்து மயில்களும் அவரை போலவே நீல நிற கழுத்தோடு விளங்கட்டும் என்று திருமால் அருள் புரிந்தார். காலமேகம் என்றால் கரிய நிறமுள்ள மேகம் என்று பொருள். காலமேக பெருமாள் முன்னே அன்று அனைத்து மயில்களும் இந்திரனோடு சேர்ந்து நடனமாடியதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றும் வானில் கார்மேகங்கள் தோன்றினால் ஆனந்தமாக மயில்கள் தோகையை விரித்து ஆடுகின்றன. கார்மேக வண்ணத்தில் இருக்கும் பெருமாளை தரிசிக்கும் போதெல்லாம்
அடியார்களான நாமும் அவ்வாறே ஆடி பாடி அவனை வழிபட வேண்டுமென நமக்கு உணர்த்துகின்றன. சமஸ்கிருதத்தில் விருஷ என்றால் வர்ஷித்தல், அதாவது பொழிதல் என்று பொருள். கருணை மழையை பொழியும் கார்மேகம் போன்ற வடிவுடன் திருமால் விளங்குவதால் விருஷாகிருதி என்று அழைக்கப்படுகிறார். இந்த 114வது நாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களின் மேல் காலமேக பெருமாள் கருணை மழையை பொழிவார். இது 114வது திருநாமம். அடுத்து 115வது திருநாமம் ஓம் ருத்ராய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.